ஹாய் கியூட் பொம்மைஸ், வெல்கம் பேக் டு கிவி பொம்மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, எங்களோட சண்டே வந்து எப்படி போக போகுது அப்படின்ட்டு தான் பார்க்க போறீங்க. இப்படின்றதுக்குள்ள போயிடும். சண்டே எங்களுக்கு பயங்கர பிஸி டே. சோ அந்த பிஸி டே எப்படி எல்லாம் பிஸியா இருக்க போகுது அப்படின்றத தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று நைட்டு வந்து நாங்கள் காதலிக்க நேரமில்லை படம் பார்த்துட்டு தூங்கும்போது மணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணிக்கு ஆயிடுச்சு. விஹன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30க்கு தூங்கிட்டான். ஆனால் நம்ம விஹன் எத்தனை மணிக்கு தூங்கினாலும் அவனோட ஸ்டாண்டர்டாக எழுந்துக்கிற டைம் வந்து மார்னிங் 6 to 6:30க்குள்ளே எழுந்துடுவான். ஆனால் எங்கனாலாம் அப்படியெல்லாம் முடியாதுங்க. நாங்கள் இன்றைக்கி எழுந்துக்கும் போதே மணி 8-8:30 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கடகடன் வந்து விஹனுக்கு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட், அது வீட் பிக்ஸ் தான் ஆனாலும் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் விஹனையும் வந்து அவங்க அப்பா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெடி பண்ணி முடிச்சோடனே கொஞ்சம் கேப் இருந்தது. அந்த கேப்குள்ளே வந்து அவனோட டாய்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. விஹனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. டாய்ஸை ஃபுல்லாக செதற விடுவான். ஆனால் டைடியப் பண்ணோன்னா முக்கால் அழுவான். சரின்னு அவங்க அப்பா டைடியப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 10:30 கிட்டேயும் ஆயிடுச்சு. அவங்களும் வந்து ஃபுட்பால் கிளாஸ்க்கு கிளம்பிட்டாங்க. அவன் அந்த ஃபுட்பால் கிளாஸ்க்கு பயங்கர ஹாப்பியாக போவான். ஏன்னா அந்த கோச் சூப்பராக சொல்லி தருவார். இன்னைக்கு வந்து சண்டே காலையில் எழுந்து என்ன பண்ணுவோம் நார்மலாகவே அப்படின்னா, நான் எப்பயுமே நார்மலாக சண்டே காலையில் எழுந்து குளிக்க மாட்டேன். ஆனால் இன்னைக்கு வந்து நான் காலையிலே குளிச்சுட்டேன். அண்ட் விஹனும் என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்க அப்படின்னா, விஹனுக்கு இன்னைக்கு ஃபுட்பால் கிளாஸ் இருக்குது. சண்டே மார்னிங் எப்பயுமே 10:30 to 11:30 அவர் ஃபுட்பால் கிளாஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ விக்கி வந்து அதாவது என் ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க விஹன் குட்டியை. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆயிடுச்சு. 11:30 போல் அவங்க வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் விஹனுக்கு என்னென்னலாம் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்கள் vlogல பார்ப்பீங்க. இப்போ தான் வீடு பார்க்க வந்து அந்த பொம்மைலாம் எல்லாம் நீட்டாக இருந்ததா, சரி ரோபோ வேக்யூமும் ஈஸியாக போட்டு விட்டுடும்னு அதை ஆன் பண்ணி விட்டுட்டேன். எங்கள் வீட்டில் வந்து பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா அந்த பெரிய சாமி படம் வந்து கீழே விழுந்துருந்தது அந்த வெயிட் தாங்காமல். சரி நான் அதையும் எடுத்து வச்சுருந்தேன். விக்கி வந்ததும் ஆணி அடிச்சே வந்து அதில் வச்சிடலாம் அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாரோட இறந்த நாள், அதனால சாமி கும்பிட போகிறோம். அதுதான் வந்து சரி பூவெல்லாம் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா 2022 வந்து இறந்தாங்க, February மாதம். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான பர்சன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சன். ஸோ வந்து அவருக்கு இன்னைக்கு சாமி கும்பிட போகிறோம். அதான் வந்து பூவெல்லாம் கட் பண்ணிட்டு இது பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கேன். எங்களோட பூச்செடியில் வந்து ஃபுல்லாக பூ பூத்துருக்கு. ஸோ இதுவும் அந்த செடியில் இருக்க கொஞ்சம் பூவும் கட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இந்த செடியில் வந்து முன்னெல்லாம் நிறைய பூ பூக்கும். இப்போ செடி பெருசாகிடுச்சு, ஆனால் பூ வந்து அந்தளவு பூக்கலை. என்னன்னு தெரியல, ஏதாவது பூச்சி அடிச்சிடுச்சா? ஏன்னா இலை எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த டல்லாக தான் இருக்குது. ஸோ இதை கட் பண்ணி விடணும் மறுபடியும். ஸோ இங்கே இருக்க பூ கொஞ்சம் பறிச்சுட்டு போயிட்டு எங்கள் மாமனாருக்கு வந்து இது பண்ணலான்னு இருக்கும். பூ பறிச்சாச்சு, கொஞ்சம் தான் பறித்தேன். ஏன்னா வந்து சாமி படத்துக்குலாம் ரொம்ப சீக்கிரம் வாடிடுது. சரி அப்புறம் பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அங்கிளுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு பறிக்கலான்ட்டு கொஞ்சமாக பூ பறிச்சாச்சு. இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிருக்கோம் அப்படின்னா வந்து அங்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் வெரைட்டி ரைஸ் மாதிரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க என் ஹஸ்பண்ட். அதனால சரி ஃபஸ்ட்டு வந்து என்ன நினச்சேன், எங்கள் மம்மி ஒரு பிரிஞ்சி பண்ணுவாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த பிரிஞ்சி பண்ணலான்னு பார்த்தா, ஆனால் இப்போ இந்தியாவில் ரொம்ப ஏர்லி மார்னிங் 3 o'clock 2 o'clock. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. அந்த பிரிஞ்சு எங்கள் அம்மா கிட்ட கேட்கலான்னு பார்த்தா இந்தியாவில் இப்போ வந்து 2 o'clock தான் ஆகுது. அதனால வந்து கேட்க முடியல. சரி அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது விக்கி சொன்னாங்க லெமன் ரைஸ் பண்ணிக்கோ, திதி அன்னைக்கு மறுபடியும் வந்து நம்ம மற்றதெல்லாம் சாமிக்கு படைக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரின்ட்டு இன்னைக்கு வந்து லெமன் ரைஸ் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து உளுந்து வடை, பட் வந்து அது ஃப்ரோசன் தான் வாங்கணும். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் சாப்பிடுவோன்றதுனால பண்ண முடியாதுன்னு கிடையாது, 2 பேர் தான் சாப்பிடுவோம். சரி ஃப்ரோசன் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அது ஒரு ஃப்ரோசன் வடை வாங்கியிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சது பருப்பு பாயசம். அதனால பருப்பு பாயசம் வச்சுட்டுருக்கேன். ஸோ வந்து ரொம்ப கம்மியாக தான். அப்புறம் பழங்க வச்சு படைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா திதியும் பண்ணுவோம். ஸோ திதி அன்னைக்கு வந்து மற்ற ப்ராப்பராக எல்லாமே சமைச்சு அந்த மாதிரி படையல் போட்டு பண்ணுவோம். இன்னைக்கு இது பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து அடுப்பில் ரைஸ் வச்சாச்சு. அதே மாதிரி பருப்பு பாயசத்துக்கு பருப்பும் வேக வச்சு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த வெள்ளத்தை கட் பண்ணி அதை இது பண்ணி ஃபில்டர் பண்ணிக்க வேண்டியது தான் வேலை. டப்புன்னு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன்.
நான் வந்து எல்லாத்தோட சமையல் வேலையும் முடிச்சிட்டேன். முடித்தோடனே வந்து ஒரு காலிங் பெல்லும் அடிச்சது. வந்து பார்த்தா விஹன் குட்டி தான். என்னடா காலிங் பெல்லாம் அடிக்கிற அளவு வளர்ந்துட்டியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அவன் வளர்றான்றதே என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவனுக்கு 5 வயசு ஆக போது, அவன் ஸ்கூல் போகிறான்றதே வந்து இப்போ தானடா பிறந்த அதுக்குள்ளே ஸ்கூல் போகிற, அதாவது இங்கெல்லாம் 5 இயர்ஸில் தான் ஸ்கூல் போக முடியும். ஸோ அதுக்குள்ளே போறியாடான்ற மாதிரி தான் இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃப்ரோசன் வடை இந்த மாதிரி தாங்க பாக்ஸில் வரும். நான் இன்றைக்கி வந்து உளுந்து வடை பருப்பு வடை ரெண்டுமே எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 எடுத்து டாப் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அங்கிள் படத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டாங்க. விஹன் குட்டி நான் தான் தாத்தாக்கு வந்து பூ வைப்பேன் அப்படின்ட்டு அவன் தான் அழகாக வந்து அங்கிளுக்கு வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தான். ஃபைனலாக வந்து நாங்களும் அங்கிளுக்கு வந்து எல்லாத்தையும் படைச்சி சாமியும் கும்பிட்டாச்சு. நான் ஃபஸ்ட்டு சொன்னதில் எக்ஸ்ட்ரா வந்து தயிர் சாதம் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன். எங்கே போகிறேன் அப்படின்ட்டு அங்கே போய் காட்டுறேன். ஆனால் நான் மட்டும்தான் போகிறேன், விஹன் விக்கி எல்லாம் வரல. ஸோ இப்போ நான் வந்து அப்படியே கிளம்பிட்டேன். வாங்க எங்கே போகிறேன்னு பார்க்கலாம். அவசரமாக சாமி கும்பிட்டு சாப்பிட்டு இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா, நான் இப்போ பேட்மிண்டன் விளையாட தான் வந்திருக்கேன். ஆமாங்க, இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 மாதமாக வந்து நான் இந்த சண்டே ஆஃப்டர்நூன்ஸில் வந்து பேட்மிண்டன் விளையாட தான் போகிறேன். இங்கே எங்கே விளையாடுறோம் அப்படின்னா செல்வின் ஸ்போர்ட்ஸ் சென்டர் அப்படின்ட்டு நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே இந்த இடம் இருக்குது. இது வந்து ப்ராப்பர் பேட்மிண்டன் கோர்ட் கிடையாது. இது வந்து ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட். ஆனால் வந்து பேட்மிண்டனுக்கும் விடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து இங்கே விளையாடுவோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 1 இயராக விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணாங்க, நீங்களும் விளையாடுங்க அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணி ஃபைனலி ஆஃப்டர் 1 இயர் வந்து நான் இப்போ விளையாட ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கோட் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த கோட் வந்து அந்த வெள்ளையாக இருக்கிறதுனால எங்களுக்கு விளையாட முடியாது ரொம்ப அப்படின்றதுனால போய் கேட்டுக்கிறோம், எங்களுக்கு கோட் மாற்றி கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. அவங்களும் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து இல்லை நாங்கள் சேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்ட்டு அவங்க வந்து இந்த கோட் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்பயுமே ஆஃப் கோட் புக் பண்ணுவோம் சரின்ட்டு அப்படியே மாற்றி டர்ன்ஸ் எடுத்து விளையாடுவோம். டைகர் எப்படி சவுண்ட் போடும்? ஓ அப்படி பண்ணுமா? லயன்மா? Cow? No. Dog? Cat? Meow. மற்றவங்க விளையாடும்போது இந்த குட்டீஸ் கூடலாம் பேசிகிட்டு இருக்கும்போது செம்ம ஃபன்னாக இருக்கும். நான் பொதுவாக விஹனை வந்து கூட்டிகிட்டு வர மாட்டேன். ஏன்னா நான் மட்டும்தான் விளையாட வரேன். விஹனும் கூட சேர்ந்து வந்து அவனை பார்க்கறதா விளையாடுறதான்னு தெரியாது. நியூசிலாந்து வந்து இத்தனை வருஷத்தில் எனக்கு வேர்த்ததே கிடையாது. இப்போ எப்போ இந்த பேட்மிண்டன் விளையாட ஆரம்பிச்சேனோ அப்பத்துலேருந்து தாங்க அந்த வேர்வன்ற ஒன்று வந்து எட்டி பார்க்குதா. பேட்மிண்டன் முடிச்சுட்டு அதெல்லாம் வந்தாச்சு. இதுக்கு அடுத்து வந்து வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகணும். பயங்கரமாக ஒரு மாதிரி வேர்த்து இருக்கு. வெயிலும் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. சரின்னு வீட்டுக்கு போயிட்டு கடகடன்னு இப்போ வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கு அடுத்து வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க எங்களை டின்னருக்காக. ஸோ அவங்க வீட்டுக்கு போக போகிறோம். சண்டே இப்படி தாங்க பயங்கர பிஸியாகவே போகும் எப்பயுமே. மோஸ்ட்லி வந்து இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்குலாம் ஈவினிங்கில் மோஸ்ட்லி போக மாட்டோம். பட் அவங்க இன்னைக்கு இன்வைட் பண்ணதுனால சரி அப்படின்ட்டு போகிறோம். ஜென்ரலாக எப்படி போகும் அப்படின்னா காலையில் வந்து எழுந்தோடனே விஹனோட இதுக்கு போவோம், ஃபுட்பால் கிளாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் முடியறதுக்கே 11:30 11:45 ஆயிடும் கிளாஸ். முடிச்சுட்டு வந்து கடகடன் சமைச்சிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சமைச்சிட்டு நான் கிளம்பி 1:45 இந்த பேட்மிண்டனுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு போகிறதுக்கு 4:45 ஆயிடும். அதுக்கப்புறம் போயிட்டு அப்படியே நைட்டுக்கு டின்னர், மறுநாளைக்கு வந்து லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படிதான் பயங்கர பிஸியாக போகும் என்னோட சண்டே. சாட்டர்டே உங்களுக்கே தெரியும்ல, விக்கி வந்து அதாவது என் ஹஸ்பண்ட் வந்து கிரிக்கெட்டுக்கு போயிடுவாங்க. நானும் விஹன் மட்டும் வீட்டில் இருப்போம். ஸோ வந்து அப்படியே ஓடும் அதுவும். ஸோ சாட்டர்டே சண்டே எப்படி வந்து பிஸியாக போகுதுன்னே தெரியாமல் ஓடிடுது. அதுக்கு மேலே மண்டே டு ஃப்ரைடேவும் பிஸியாகவே ஓடிடுது. ஸோ அப்படியே ஓடுதுங்க லைஃப், ஒரு மிஷின் லைஃப் மாதிரி ஓடுது. ஸோ நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதே மாதிரி லைக்கும் பண்ணிடுங்க. அதை விட முக்கியம் என்னன்னா வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுல வந்து நிறைய இந்த கப்பிள் ரீல்ஸ்லாம் வரும், இந்த ஜாலியான ஃபன்னி கப்பிள் ரீல்ஸ்லாம் வரும். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ see you on next set of videos. Bye bye.